ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 16 இறை வார்த்தைகள் 12 தொடங்கி 15 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார். வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார். தந்தையுடையவை யாவும் என்னுடையவையே. எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. Praise the Lord. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் வியாகன அன்னையை நினைவு கூறும் ஒரு நவநாளாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த வியாகன அன்னையினுடைய நாளை நம்முடைய பங்குகளை கொண்டாடுகின்ற வேளையிலே இன்றைய நாளிலே துயர்வுறவின் ஆறுதல் அன்னை என்று நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இந்த ஆறுதல் என்ற வார்த்தையானது திருவிவிலியத்திலே கிட்டத்தட்ட 70 பயன்பாடுகளை கொண்டதாக கணிக்கப்பட்டுள்ளது. இதிலே ஒரு சில வார்த்தைகளை நாம் பார்க்கின்ற போது நாச்சம் என்ற எதிரே சொல்லானது ஆறுதல் என்ற ஒரு தமிழ் மொழிபெயர்ப்பை தருகின்றது. பெருமூச்சு விடுவது என்பதனுடைய பொருள் விளக்கமாகவும் இருக்கின்றது. இந்த பெருமூச்சு விடுவது இந்த பொருள் விளக்கமானது வலுவாக சுவாசி என்று பொருள் தருகின்றது. அதே போன்று எதிரே மொழியிலே ரா மற்றும் ராகா என்ற சொற்கள் சில சமயங்களில் இது துயர், துன்பம், வருத்தம், தீமை, பாதகம், திகில், கொடுமை என்று மொழிபெயர்ப்பை தருகின்ற ஒன்றாக இருக்கின்றது. இதைதான் நாம் விவிலியத்திலே இறைந்திருக்கிற திருமுகத்திலே அதிகாரம் 17 இறைவார்த்தை 17 பார்க்கின்றோம். நீ எனக்கு தீயிலா இராதே, தீமையின் நாளில் நீரே என் புகலிடும் என்ற வார்த்தையை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று பாதோமா என்ற கிரேக்க வார்த்தையானது துன்பம் என்ற ஒரு மொழிபெயர்ப்பை தருகின்றது. எகிப்தில் இஸ்ராயல் மக்களின் அடிமைத்தனம் என்பது ஒரு கொடுமை என்று விடுதலை பயணம் அதிகாரம் 3 இறைவார்த்தை 17 நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் எங்கள் குரலை கேட்பார், என்னுடைய துன்பத்தையும் வருத்தத்தையும் அவதியையும் கண்டார் என்று இனச்சட்ட நூல் 29:7 நாம் பார்க்கின்றோம். ஆம் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இப்படி பல்வேறு சொற்க துயரங்களின் ஒரு பொருளாக விவிலியத்திலே பயணப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. இந்த விவிலியத்திலே பயன்பாட்டின் வழியாக அன்னை மரியாவுடைய வாழ்வை நாம் பார்க்கின்ற போது தன் வாழ்க்கையை அன்னை மரியால் அந்த பயணமானது ஒரு துயர் ஒருவரை பெற்று நன்கு அறிந்த ஒரு தாயாக இருக்கின்றார். ஆண்டவர் இயேசுவாகி அந்த இறைமகனை தன் வயிற்றிலே தாங்குகின்ற பொழுது கூட அதனை உணர்ந்த அந்த துன்பத்திற்கு அந்த தாயானவள் அங்கு ஆட்கொள்ளப்படுவதை நாம் பார்க்கின்றோம்.
அதே போன்று தனது மகனான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த மாற்றம் தொழுவத்திலே பிறக்கின்ற போது அங்கே அன்னைக்கு யாரும் உதவி செய்ய ஆரம்பில்லை. அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்ள இல்லாமல் ஆறுதலான வார்த்தைகள் யாராவது பேசுவார்களா என்ற ஏக்கத்தோடு அன்னையானவள் அங்கே இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று அன்னையானவள் அந்த எகிப்திலே தன்னுடைய அந்த பச்சை இளங்குழந்தையை எடுத்துக்கொண்டு இரவிலே பயணம் செய்வதாக இருக்கின்றார். அப்படி பயணம் செய்கின்ற போது அங்கே பல துன்பங்களை கண்டு அந்த துன்பமானது அவள் வாழ்வில் மறக்க முடியாத ஒன்றாக இருக்கின்றது. அடுத்ததாக பார்க்கின்ற போது அந்த கல்வாரி பயணத்தை முடித்துக் கொண்டு ஆண்டவர் இயேசு அந்த சிலுவையில் இருக்கின்ற போது அங்கே சீடர்கள் அன்பு சில யோகத்திலே தஞ்சம் புகுன்ற போது அங்கே அன்னையானவள் பலவித இன்னல்களுக்கு மாறாமல் இருக்கின்றார். அந்த துயரத்தோடு அந்த சிந்தனையோடு அங்கே வாழ்வதாக இருக்கின்றார். இப்படிப்பட்ட அந்த துயரங்களையும் ஆற்றல்களையும் அன்னை அங்கே தாங்கிக் கொண்டு அப்படிப்பட்ட துன்பங்களிலிருந்து நமக்கு விடுதலை அளித்து நம் வாழ்வை உயர்த்துவதாக அன்னையானவர் இருக்கின்றார். ஆம், இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நம்முடைய துன்பங்களை கண்டு அன்னையானவள் பார்த்துவிட்டு செல்கின்ற தாயல்ல, மாறாக அன்னையானவர் தன் வாழ்விலே பல துன்பங்களையும் வேதனைகளும் அனுபவிப்பவராக இருக்கின்றார். அந்த துன்பங்களையும் வேதனைகளும் அனுபவித்த நம்முடைய தாயானவர் நம்முடைய துன்பங்களிலிருந்து நமக்கு விடுதலை தருகின்றவராக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் நமக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக விவிலியத்திலே பார்க்கின்றோம். அந்த காணாத திருமண நிகழ்வுகளை பார்க்கின்ற போது அங்கே திராட்சை ரசம் தீர்ந்து போகின்றது. அந்த திராட்சை ரசம் தீர்ந்து போகின்ற போது அந்த குடும்பமானது துயரங்களுக்கும் இன்னல்களுக்கும் வேதனைகளுக்கும் ஆளாகின்ற ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் அன்னையானவள் அவருடைய துன்பங்களையும் வேதனைகளையும் புரிந்து கொண்டு அந்த திராட்சை ரசத்தை அங்கே மேலுமான பிறகு ஆண்டவர் இயேசு வழியாக அவருடைய துயரங்களையும் துன்பங்களையும் அங்கே விடுவிப்பதை நாம் கண்கூடாகவும் பார்க்கின்றோம். ஆம், இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்று நம்முடைய வாழ்விலும் நம்முடைய குடும்பங்களிலும் எப்படிப்பட்ட துன்பங்களை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். எல்லோருடைய வாழ்விலும் பல துன்பங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. அது குடும்பத்திலும் சரி, வேலையிலும் சரி, தெருக்களிலும் சரி, தஞ்சம் புகுந்த நாடுகளிலும் சரி, உடல்நலவிலும் சரி, உள்ளத்தளவிலும் சரி, அல்லது நம்முடைய விசுவாச வாழ்விலும் சரி, பல துன்பங்களும் வேதனைகளும் நமக்கு வந்து கொண்டுதான் இருக்கின்றன. இத்தகைய துன்பங்களிலிருந்து நமக்கு யார் விடுதலை கொடுப்பார், யார் நம்மளை ஆறுதல் கொடுப்பார் என்று பார்க்கின்ற போது அன்னையானவள் இப்படிப்பட்ட துன்பங்களிலிருந்து நமக்கு விடுதலை தருகின்ற ஒரு தாயாக இருக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவங்க இயேசுவில் அன்புக்குரியவர்களே, அந்த காணாவூர் திருமணத்திலே அந்த குறையை அன்னையானவள் நிறைவுள்ளவராக இருக்கின்றார். அதே போன்று நம்முடைய வாழ்விலும் கூட நாமும் குற்றங்களும் குறைகள் உள்ளவர்களாக இருக்கின்றோம். இப்படி குற்றங்களிலும் குறைகளிலும் இருக்கின்ற போது அதை நிறைவுள்ளவராக யார் மாற்றுகின்றார் என்று பார்க்கின்ற போது நமக்காக நாள்தோறும் இந்த கெட்டியில் காத்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய பங்கின் பாதுகாவலாக இருக்கின்ற வியாழ அன்னையானவர் நம்முடைய குறைகளை நீக்கி நிறைவான ஆசீர்வாதங்களை தருகின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை வல்லமையில் நாம் பெற வேண்டும் என்றால் நாம் நாள்தோறும் இந்த அன்னையை தேடி வந்து நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஜெபிக்க நாம் அழைக்கப்பட்டவர்களாகவும் இருக்கின்றோம். ஆம், இயேசுவில் அன்புக்குரியவர்களே, அதே போன்றுதான் ஆண்டவர் இயேசு அந்த இரண்டு உயிர்த்து முன்னேற்றம் அடைந்தவுடன் அங்கு இருக்கின்ற சீடர்கள் என்ன தெரிவதென்று அறியாமல் திக்கற்றவர்களாக இருக்கின்றார்கள். அப்படி அந்த திக்கற்றவர்களாக இருக்கின்ற போது அன்னையுடைய உடனிருப்பை பெறுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். அண்ணனுடைய உடனிருப்பை பெற்றவுடன் அவருடைய துன்பங்கள் வேதனைகள் நீங்கி அவர்கள் பணி வாழ்வை தொடர்வதை நம் கண்கூடாக விவிலியத்திலே பார்க்கின்றோம். என்னெல்லாம் துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் இருக்கின்றதோ அங்கே அன்னையானவர் அதை சரி செய்வதாகவும் நிவர்த்தி செய்வதாகவும் இருக்கின்றார். ஆம், இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆண்டவே இயேசுவின் இருப்பிலே அன்னையானவர் நீங்கள் துயரம் கொண்டவர்களாக இருக்கின்றார். அந்த நீங்கள் துயரம் கொண்டதை தாங்கி கொண்டு அந்த துயரத்தை ஏற்றுக்கொண்ட அந்த தாயானவர் நம்முடைய துயரங்களிலிருந்து விடுதலைகளாக இருக்கின்றார். இதுதான் பல புனிதருடைய வாழ்விலை பார்க்கின்றோம். புனிதர்கள் துன்பப்படுகின்ற போதும் கஷ்டப்படுகின்ற போதும் அவர்கள் இந்த அன்னையை அவர்கள் பயன்படுத்திக் கொண்டவர்களாகவும் இந்த அன்னையின் மேல் நம்பிக்கை கொண்டவர்களாகவும் இருக்கின்றார்கள். இந்த நம்பிக்கையானது புனிதர்களுக்கு மட்டுமல்ல, இறைவனுடைய பணியை செய்கின்ற பணியாளர்கள் கூட ஒரு சில நேரங்களில் கஷ்டங்களும் துன்பங்கள் வருகின்ற போது அவர்கள் நாடி வருகின்ற முதல்
அங்க இருக்கிறது இந்த அன்னை தான் நாடி வருகின்றார்கள். ஆம் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்று நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய இல்லங்களிலும் பல துன்பம் வருகின்ற போது இந்த அன்னையை நாம் நாடி வருகின்ற போது நமக்கு அவர் விடை தருகின்றவர்களாகவும் வெற்றி தருகின்றவர்களாகவும் இருக்கின்றார் என்ற ஒரு சிந்தனையில் நாம் அழைக்கப்பட்டவர்களாகவும் இருக்கின்றோம். ஆம் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, அன்னை மரியா நம்முடைய துன்பத்தை அறிந்தவர்களாக இருக்கின்றார். ஏனெனில் அந்த அன்னை அந்த துன்பத்தை அனுபவிப்பதாக இருந்தால் நம்முடைய துன்பங்களையும் அறிந்து நமக்கு விடுதலை தருவதாக இருக்கின்றார். அன்னையானவள் நமக்கு ஆற்றலையும் வல்லமையும் தந்து ஆசிரியப்பட்டவராக இருக்கின்றார். ஆம் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்று நாம் எப்படிப்பட்ட மனநிலையில் அன்னையை நோக்கி வருகின்றோம்? அந்த அன்னையானவர் எனக்கு அனைத்தையும் தருவாங்க என்ற நம்பிக்கையோடு வருவதாக இருக்கின்றோமா, அல்லது தயக்கத்தோடும் ஒரு முழு நம்பிக்கையற்ற நிலையில் நாம் நாடி வருவதாக இருக்கின்றோமா? அந்த முழு நம்பிக்கையற்ற நிலையில் வருகின்ற போது நாம் எதையும் பெற்றுக்கொள்ளவர்களாக இருக்கின்றோம். எப்பொழுதும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் என் அன்னை என்னை கைவிட மாட்டார், அவள் என்னை ஆசீர்வதிப்பான் என்று இங்கே தேடி வருகின்ற போது நாம் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவும் பல அற்புதங்களையும் வல்லமைகளையும் பெற்றவர்களாகவும் இருக்கின்றோம். அவங்க இயேசுவில் அன்புக்குரியவர்களே, அந்த அன்னையிடத்தில் நாம் அந்த பரிந்து அந்த நம்பிக்கையோடு விசுவாசிக்கிற போது அந்த அன்னையானவர் நமக்காக பரிந்து பேசுகின்ற ஒரு தாயாக இருக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று அன்னையானவர் சில நேரங்களில் சில துன்பங்களும் பல துன்பங்களும் நமக்கு வந்து கொண்டுதான் இருக்கின்றன. சிலநடுக்கங்கள், வெள்ளங்கள், அகால மரணங்கள், சாலை விபத்துகள், பெருவழி, மண் சரிவு, இப்படிப்பட்ட நோய்கள், மன வேதனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. இப்படிப்பட்ட ஆபத்தான இன்னத்தில் இருந்து நமக்கு விடுதலை தருவதாக இந்த வியாழ அன்னையானவள் காத்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவங்க இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த பிரான்ஸ் நாட்டிலே நடந்த ஒரு நிகழ்வானது, ஒரு தாயும் மகனும் இருக்கின்றார்கள். அந்த மகனானவன் தான் பிறக்கின்ற போதே தானை இறந்தவனாக இருக்கின்றான். அந்த தாயானவர் தன் மகனை அன்போடும் பாசத்தோடும் வளர்க்கின்றார். பல மருத்துவமனைகளுக்கு அழைத்து செல்லுகின்றார். அங்கு மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள், இவன் பிறவிலே மூலமாக பிறந்து விட்டான், இனிமேல் இவன் நடக்க மாட்டான், அவனுக்கான சிகிச்சையை மேற்கொள்வது பயனற்றது என்று சொல்லிவிடுகின்றார்கள். இருந்தாலும் அந்த தாயானவர் விடவில்லை, பல முயற்சிகள் எடுத்துக்கொண்டே இருக்கின்றார். அப்பொழுது அந்த பகுதியில் இருக்கின்ற ஒரு நபரானவர் சொல்லுகின்றார், இங்கே பிரான்ஸ் நகரில் லூர்து நகர் என்று இருக்கிறது, அந்த லூர்து நகருக்கு உன் மகனை அழைத்து செல்லுங்கள், அங்கு இருப்பவர்களுக்கு சுதந்திரம் தருகின்ற தாயாக அன்னையானவர் இருக்கின்றார் என்று சொல்லுகின்றார். இந்த செய்தியை கேட்டுவிட்டு அந்த தாயானவர் மறுநாள் அங்கே தயார் செய்து செல்வதற்காக இருக்கின்றார். அப்படி செல்லுகின்ற போது ஊனமுற்றவனாக இருக்கின்ற அந்த மகனானவன் 2 ஷூக்களையும் 2 சாக்ஸ்களையும் எடுத்து வைக்கின்றான். உடனே தாயானவர் கேட்கின்றார், மகனே உனக்கு ஒரு சூழலே தேவைப்படும், எதற்கு மற்றொன்று எடுத்து வைக்கின்றார் என்று கேட்கின்றார். உடனே அந்த மகன் சொல்லுகின்றேன், அம்மா நான் ஒரு அன்னையை தேடி நாம் செல்லுகின்றோம், கண்டிப்பாக அந்த அன்னை என்னுடைய காலை குணப்படுத்துவார் என்ற நம்பிக்கை இருக்கின்றது, அதனால் நாங்கள் போய் நான் வரும்போது 2 நாளோடு தான் வருவேன் என்ற ஒரு நம்பிக்கையோடு அங்கு செல்வதாக இருக்கின்றான். தாயும் தன் மகன் சொல்வதை ஏற்றுக்கொண்டு அங்கே லூர்து நகருக்கு செல்கின்றார். சென்றவுடன் அவன் சொன்னது போலவே அன்னையானவர் அவனுடைய முகத்திலிருந்து அங்கே குணப்படுத்துவதாக இருக்கின்றார். ஆம் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நாம் ஆலயத்திற்கு வருகின்ற போதும் இந்த அன்னையை தேடி வருகின்ற போதும் எந்த மனநிலையில் வருகின்றோமோ அந்த மனநிலையின் அற்புதங்களை பெற்றுக் கொள்கின்றோம். இந்த அன்னை எனக்கு அற்புதங்களையும் வல்லமையும் செய்வார், அந்த முழு நம்பிக்கையோடும் முழு விசுவாசத்தோடு வந்தால் நாம் அதை பெற்றுக் கொள்வதாக இருக்கின்றோம். அரைகுறை விசுவாசத்தோடு வந்தால் நாம் அரைகுறையாக செல்வதாக இருக்கின்றோம். ஆம் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுடைய பணி திட்டத்திற்காக ஆண்டவர் இயேசு எவ்வாறு அனைத்தும் முழுமை அடைய வேண்டும் என்று முழு மனிதனாக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாரோ அதே போன்றுதான் அன்னையும் முழு மனிதனாக முழு நன்மையோடு வாழ வேண்டும் ஆசைப்படுகின்றார். அதுதான் சொல்லுவார்கள், அன்னை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்னை இடத்தில் வந்தவராக இருக்கின்றார். அன்னையுடைய செயல்பாடுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிற ஒன்றாக இருக்கின்றது. ஒவ்வொரு மனிதனும் குறைவோடு வாழ்வதை யாரும் விரும்புவதில்லை, நிறைவான அவர்களோடும் ஆசிரியரோடும் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டவராக இருக்கின்றார். இதுதான் நம் அன்னை இடத்திற்கு நாம் பார்க்கின்றோம். அன்னையானவர் நம் அனைவரையும் முழு மனிதனாகவும் முழு உள்ளத்தோடும் முழு சுகத்தோடும் நலனோடும் வாழ வேண்டும் என்று ஆசை கண்டவர்களாக இருக்கின்றார். அப்படிப்பட்ட அன்னையை நாம் நம்முடைய பங்களை பெற்றிருக்கின்றோம். இந்த வியாழனை நாடி வாருங்கள், நாடி வந்து ஜெபியுங்கள், அற்புதங்களையும் வல்லமைகளையும் பெற்றவர்களாக இருக்கின்றோம். ஆம் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, எல்லாம் இன்றைய திரு அவையை கூட
நமக்கு உணர்த்துகின்ற விழாவாக மூவொரு கடவுளுடைய திருவிழாவை கொண்டாடுகின்றோம். இந்த மூவொரு கடவுளுடைய விழாவானது பல மறை உண்மைகளையும் மறைபொருள்களையும் அடங்கி ஒன்றாக இருக்கின்றது. நாம் திருப்பலியை தொடங்குகின்ற போதும் சரி, திருப்பலியை முடுக்கின்ற போதும் சரி, நம் அரைச்சாதனைகளை தொடங்குகின்ற போதும் சரி, அரைச்சாதனைகளை முடிக்கின்ற போதும் தந்தை மகன் தூயாருடைய வல்லமையால் நாம் தொடங்குபவர்களாக இருக்கின்றோம். பிறப்பு முதல் இறப்பு வரை இந்த மூன்று கடவுளுடைய செயல்பாடுகள் நம்மில் செயல்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. அந்த விழாவை கொண்டாடுகின்ற நாம் இந்நாளிலே நாமும் அந்த திரு மூவொரு கடவுளுடைய ஆசீர்வாதங்களை பெற்று மூவொரு கடவுளுடைய முழு நம்பிக்கை வைத்து அவர்களோடு வாழ்கின்ற போது இந்த அன்னையுடைய அருளையும் ஆசிரியை பெற்றவர்களாக இருக்கின்றோம். ஏனெனில் அன்னையானவள் மூன்று கடவுளுடைய செயல்பாட்டையும் பெற்றவர்களாக இருக்கின்றார். அன்னையானவள் கருவூற்றி இருக்கின்ற போது தூயாவின் வல்லமையால் அந்த ஆசிரியப்பட்டவர்களாக இருக்கின்றார். தந்தையினுடைய கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்ற அந்த தந்தையுடைய திட்டத்திற்கு செயல்பட்ட ஒரு தாயாக இருக்கின்றார். அதே போன்று அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைமகனை தன் கருவில் சுமந்தவராக இருக்கின்றார். மூன்று கடவுளுடைய ஆட்கொள்ளும் செயல்பாடையும் இந்த அன்னையானவர் பெற்றிருக்கின்றார். இந்த அன்னையை நாம் வணங்குகின்ற போது மூன்று கடவுளுடைய செயல்பாடுகள் நம்மில் இருக்கின்றன, நம்மோடு இருந்து வழிநடத்துகின்றன என்பதை புரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் அன்னையை வாழ்வாக்குவோம். அன்னையுடைய அருளையும் ஆசிரியம் அருளை பெற்றவர்களாக இடம் செல்வோம். அன்னையிடத்திலே நம்முடைய துன்பம், துயரங்கள், வேதனைகள், நோய்கள் இவற்றையெல்லாம் நினைத்து பார்த்து ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம். நமக்காக நாடி தேடி ஒவ்வொரு நாளும் காத்துக் கொண்டிருக்கின்றார். நமக்காக பரிந்து பேசுகின்ற ஒரு தாயாக இருக்கின்றார். நமக்காக பரிந்து பேசுகின்ற தாய் நம்மை கைவிட மாட்ட நம்பிக்கையோடு முழு விசுவாச நம்பிக்கையோடும் அன்னையிடத்தில் இருப்போம். அன்னையுடைய அருளையும் ஆசிரியம் நாம் நாளில் பெற்றவர்களாக செல்வோம். ஆமென்.